இந்த மினி ஏர் கூலரோட ரிவ்யூ பார்க்கலாம். இதை ஏன் டைமென்ஷன் அளக்குறேன்னா, ஒன்று வந்து போர்ட்டபிலிட்டி, ரெண்டாவது வந்து ஏர் ஃப்ளோ, மூணாவது வந்து இது வந்து ஏர் கூலர் வந்து டேபிளில் நிற்குமான்றது பார்க்குறதுக்காகவும் நான் அளக்குறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஏர் கூலருடைய டைமென்ஷன் பார்க்கலாம். ஹைட் வந்து 28, இதோடைய லென்த் வந்து 22, இதோட விட்த் தான் ரொம்ப கம்மி, இது வந்து 8 சென்டிமீட்டர்ஸ். தெரியாமல் இதை தட்டி விட்டாவே இது வந்து கீழே விழுந்துடும். நான் லைட்டாக வந்து தட்டி விட்டு கீழே விழுந்துருச்சு தெரியாமல். ஆனால் இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து ஒயிட் பிளாஸ்டிக் பெட்டராக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக்கும் நல்ல பெட்டராக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக நீங்கள் வச்சுக்கோங்க. விழுந்த ஹைட்டு வந்து ஒரு 3 feet இருக்கும், அவ்வளோதான். இது இந்த சம்மருக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும். மூர்த்தி சிறுசு ஆனால் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். இந்த வெயிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் மிஷினில் பார்த்தப்ப 715 grams இருந்துச்சு. பட் இது யூஎஸ்பி யூஸ் பண்ணுது, வாட்டுக்குள்ள ஒரு யூஎஸ்பி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது பவர் கன்சியூம் பண்றது 12 watt தான் மேக்ஸிமம். ஒரு ஃபேன் யூஸ் பண்றீங்கன்னா அதோட பவர் வாட்டேஜ் வந்து 50 to 60 watt. இது மாதிரி 5 மினி ஏர் கூலர் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபேனோட பவரும் அந்த 5 மினி ஏர் கூலருடைய பவரும் சேம். அடுத்து என்ன பார்க்கலாம்னா இதோடைய பவர் சப்ளை வந்து C-type கேபிள், பேசிக் போனுடைய சார்ஜர் யூஸ் பண்ணலாம். இந்த பாக்ஸ் பார்க்கலாம். ஒன்னு பிங்க், ப்ளூ அண்ட் பிளாக்ல சேல் பண்றாங்க. இது வந்து அமேசான்லயும் இருக்கு, பிளிப்கார்ட்லயும் இருக்கு. நீங்க எதுல வேணா வாங்கிக்கலாம். இதே மாதிரி ஏர் கூலர்ஸ் பாத்தீங்கன்னா நான் அமேசான்ல வாங்க என்னென்ன போட்டுருக்காங்க பாருங்க. இது வந்து 3 speed ஃபேன் போட்டுருக்காங்க. அடுத்து 5 sprays போட்டுருக்காங்க. அடுத்து 7 லைட்டிங் சிஸ்டம் போட்டுருக்காங்க. அடுத்து டைமர் இருக்கு, 1 hour 2 hour 3 hour. ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பார்க்கலாம். 3 speed ஃபேன் இருக்கு, அதை பார்க்கலாம். ஃபேன் ரெண்டா இருக்கும் தெரியும். செகண்ட் ஸ்பீடு, this is third speed. ஓகே, இது ஆஃப் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து ஃபேனில் வந்து ஒரு ஃபீச்சர் இருக்குது, அடிஷ்னல் ஃபீச்சர் என்னென்னா இது வந்து 60 degree டில்ட் ஆகும். இது மேலே 30 degreeயும் கீழே 30 degreeயும் டில்ட் ஆகும். அடுத்து வந்து இந்த ஸ்ப்ரே டேங்க் கெப்பாசிட்டி வந்து 750 ml ஆஃப் வாட்டர். நீங்கள் டிஸ்டில்டு வாட்டராக யூஸ் பண்ணணும், வேறு வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. 750 ml ஆஃப் வாட்டர் வந்து போர் பண்ணுறேன். டேங்க் இப்போ ஃபில் ஆகிடுச்சு. நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணுறேன். வாட்டர் டேங்க்கில் நீங்கள் அடிஷ்னலாக என்ன ஸ்ப்ரே பண்ணலாம்னா ஏர் ஃப்ரெஷ்னர் ஸ்ப்ரே பண்ணலாம். இது வந்து நான் எல்பிஜி, நான் சிஎஃப்சி ஏர் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இல்லை நீங்கள் பாய்சனஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும், லங்குக்கு ப்ராப்ளம் ஆகும். அதே மாதிரி அந்த ஸ்ப்ரேவிலையும் டேமேஜ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. நான் சும்மா ஒரு ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இல்லை உங்களால் முடியாதுன்னா ஒரு லெமன் வாங்கி அதை பிழிஞ்சு அதை ஃபில்டர் பண்ணி இந்த ஏர் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மிஸ்ட் ஸ்ப்ரே பார்க்கலாம். மிஸ்ட் ஸ்ப்ரே பார்த்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரே, இது வந்து செகண்ட் ஸ்ப்ரே, இது தேர்ட் ஸ்ப்ரே. இந்த மாதிரி மிஸ்ட் யூஸ் ஆகுது. நீங்க ஒரு ஸ்ப்ரே யூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து 3 hours வருமா. செகண்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணீங்கன்னா 3 ஸ்ப்ரே ஓப்பன் ஆகும், ஆனா உங்களுக்கு 2 hours வரும். அதே மாதிரி தேர்ட் பட்டன் புஷ் பண்ணீங்கன்னா 5 ஸ்ப்ரேஸும் யூஸ் ஆகும், ஆனா 1 hour தான் யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இதோட கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மி. 750 ml வாட்டர் தான் கெப்பாசிட்டி. நீங்க ஒவ்வொரு தீங்களையும் நீங்க ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வாட்டர். நீங்க என்ன பண்ணணும்னா டிஸ்டில் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். நார்மல் டேப் வாட்டர்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா பாக்டீரியா செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும், உங்க லங்ல ப்ராப்ளம் கிரியேட் ஆயிடும். செகண்ட் திங் வந்து ஏதாவது மினரல்ஸ் இருந்துச்சுன்னா அது உங்களுடைய லங்கை பாதிக்கும். அதனால நீங்க வந்து டிஸ்டில் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். இதில் வந்து இனிஷியல் டெம்பரேச்சர் 35 degreeயும் ஹியூமிடிட்டி வந்து 46 இருந்துச்சு. நான் ஃபுல் ஃபேன் ஸ்பீடும் 5 மிஸ்ட் யூஸ் பண்ணேன். டெம்பரேச்சர் வந்து 32 degreeயும் ஹியூமிடிட்டி 54%, மேக்ஸிமமாக 61% இருந்துச்சு. பெரிய இல்லை, டெம்பரேச்சர் ரொம்ப ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு. இப்ப தேர்ட் ஃபங்க்ஷன் பார்த்துக்கலாம். தேர்ட் ஃபங்க்ஷன் வந்து இதுல வந்து லேம்ப் மாதிரி இது வந்து செயல்படுது. ஒரு பட்டன் நான் புஷ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ரெட் கலர்ல வந்து உங்களுக்கு காமிக்குது. அடுத்து வந்து கிரீன் கலர், அடுத்து வந்து லைட் கிரீன்லாம் வருது. அடுத்து ப்ளூ கலர் மாறும். இந்த மாதிரி உங்களுக்கு லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ அப்படின்னு இது வந்து 7 லேம்ப்ஸ் சொல்றாங்க. பட் 3 பேசிக் கலர்ஸ் தான் இருக்கு. ஃபங்க்ஷன் வந்து டைமர் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஃபேனும் இது யூஸ் பண்றீங்க நீங்க ஃபர்ஸ்ட் பட்டன் அனுப்பிச்சீங்கன்னா டைமர்ல இட் மே ஒர்க் ஃபார் 1 hour. செகண்ட் இது யூஸ் பண்ணீங்கன்னா இட் மே ஒர்க் ஃபார் 2 hours. தேர்ட் யூஸ் பண்ணீங்கன்னா இட் மே ஒர்க் ஃபார் 3 hours. இதோடைய பிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மீட்டர் வரைக்கும் தெரியுது இதுல நெகட்டிவ்ல. இது வந்து ஜஸ்ட் உங்க தலைப்பக்கம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வரைக்கும் கவர் ஆகுது. பட் ஆக்சுவலா உங்களுக்கு கோல்டு பிடிக்க வாய்ப்பு. அதனால இப்ப யூஸ் ஜஸ்ட் சைட்ல வச்சுட்டு நீங்க ஃபேஸுக்கு உடம்பு பாடிக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுல் பாடி கவர் ஆகாது when you are sweeping. பட் when you are in the working table நீங்க ஏதாவது கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றீங்க இல்ல ஏதாவது பண்றீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது வந்து வெரி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். நீங்க ஃபேன் யூஸ் பண்றப்ப என்ன எஃபெக்டோ அதை விட பெட்டர் கூலிங் எஃபெக்ட் கிடைக்குது. ஃபேன் 50 watt, இது வந்து 12 watt. ஏசி வந்து 2 kilowatt அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல சரியா.
பட் ஆக்சுவலா உங்களுக்கு அதுல 1% கூட யூஸ் பண்ணாது. ஃபேனுடைய பவர்ல வந்து 10 to 20% யூஸ் ஆகுது அவ்வளோ. அதனால பவர் நீங்க மார்னிங் டைம்லயும் ஆஃப்டர்நூன் டைம்லயும் ஃபுல்லா பவர் சேவ் பண்ணுவோம். ஒர்க்கிங் டேபிள் இருக்கும்போது, ஆஃபீஸ் இருக்கும்போதோ ஹவுஸ் இருக்கும்போதோ நீங்க போர்ட்டபிளா கொண்டு போய் ஆஃபீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீட்லயும் ஒர்க்கிங் டேபிள் இருக்கும்போது யூஸ் பண்ணி. இந்த ப்ராடக்டோட பிரைஸ் வந்து அரௌண்ட் 700 rupees. இது நல்ல ஸ்டார் ரேட்டிங் ரிவ்யூஸ் இருந்ததுனால நான் இதை வாங்கியிருக்கேன். மிச்ச ப்ராடக்ட் இதோட கம்மியான பிரைஸ்க்கும் இருக்கு, இதோட ஜாஸ்தி பிரைஸ்க்கும் இருக்கு. பட் எனக்கு இது போதும் இப்போதைக்கு. சம்மருக்கு வந்து நீங்க ஃபேன் யூஸ் பண்ணாவே வந்து உங்களுக்கு 1000 rupees பில் கிடைக்கும். 24 hours ஃபேன் ஓடும். ஆனா நீங்க இது யூஸ் பண்ணீங்கன்னா மார்னிங் டைம்ல 12 hours யூஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து அதுல வந்து 30% தான் உங்களுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால ரொம்ப யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் தான் நான் சஜஸ்ட் பண்றேன். பட் நான் it won't cover the whole body. ரெண்டாவது வந்து when you are using full cooling வந்து 1 hour தான் யூஸ் பண்ண முடியும். That is the thing. Thank you. நம்ம KK Tech V சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஜாயின் மை சேனல்.